எப்பவும் போல் பிரியாணி எசன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஆனியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி பண்ணலாமா? ஸோ இதுக்கு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது நல்லா பொன்னிறமாக குக் ஆனதுக்கப்புறமா அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பச்சை மிளகாய் நல்லா டப்பு டப்புன்னு வெடித்து வந்ததுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரியாணியோட கேம் சேஞ்சர் பிரியாணி எசன்ஸ் தான். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் தயிர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்குன்னு சொல்லி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பிரியாணி பொடி ஆட் பண்ணி அதையும் நல்லா கலக்குன்னு சொல்லி கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பிரியாணியோட இன்னொரு கேம் சேஞ்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதினா தான். ஸோ எது போடுறீங்களோ இல்லையோ புதினா கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டு இதையும் போட்டு நல்லா கலக்குன்னு சொல்லி கலக்கி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளியுமே வந்துட்டு ஒரு 50% நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இதில் கலக்குன்னு கலக்கி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பேலன்ஸ் 50% தக்காளி வந்து இந்த சிக்கன் போட்டதுக்கப்புறமா தான் குக் ஆகணும். ஸோ சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து அந்த கிரேவியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த சிக்கன் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதில் இருக்க உப்பு காரம் எல்லாம் அந்த கிரேவியில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அந்த சிக்கனில் வந்து அப்சர்வ் ஆகணும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்க ரைஸ் பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸ். ஸோ 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணிங்கிற அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி எங்கேயோ வந்து பரிதாபமாக பறிப்போன உயிர் வந்து நம்மளோட பிளேட்டில் டேஸ்டியாக வந்துருச்சு. ஸோ முடிஞ்சால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சில்லி சிக்கன் எப்படி பண்ணுங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஜியா சோல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.